ஆதி என்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறிட மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே மனதுருகிடுதே. மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே மனதுருகிடுதே. தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே ஸ்நேகம் உலகினிலே. தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே ஸ்நேகம் உலகினிலே செலுத்திட ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி பிரதிஷ்டையிலிருந்து விழுந்து போனேன் ஆண்டவர். ஆதி அன்பிலிருந்து நான் விழுந்து போனேன். மங்கி எரிகிற என் திரியை நீர் அவித்து போடாது. சுடர் விட்டு எருகும்படியா இன்றைக்கு உயிர்ப்பிப்பீரா? இப்படி வசனத்தை கொண்டு உயிர்ப்பிப்பீரா? பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். I greet you all in the most wonderful name of our Lord and Savior, Jesus Christ. இந்த பாடல் சாரால் நவ்ரோஜி பாடின பாடல். அந்த பாடல் எங்கே போயிடுச்சுன்னு தெரியாது. ஆனால் அதை ஒரு சகோதரன் எழுதி அந்த யூடியூப்ல பாடியிருக்கிறார். 2 சரணம் மாத்திரம் அதில் பாடியிருக்கிறார். நானும் சாரோல் நவ்ரோஜி பாடல் புஸ்தகங்கள் அவங்களுடைய கேசட்டுகளிலே கிடைக்கும் என்று நினைத்தேன். அதில் ஒரு காரியம், பாவத்திலே விழுந்து போடும்போது தேவனுடைய கிருபைகளை இழந்து போகிறோம். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஹைப்பர் கிரேஸ பத்தி எல்லாம் உலகம் பேசிக்கொண்டே இருக்கு. ஆனால் ஆதி காலத்திலே அந்த பாடல், நான் பாவத்திலே விழுந்து விட்டால் தேவனுடைய கிருபைகளை நான் இழந்து விடுவேன், அந்த கிருபை என்னை தாங்காது நினைச்சு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திலே விழுந்து விட்டால் மங்கி எறிகிறோம். பாவத்திலே விழுந்து விட்டால், ஆதி அன்பை விட்டு விழுந்து விட்டால் தேவனுடைய கிருபைகளை இழந்து விடுகிறோம். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒரு நாளும் வாழ முடியாது, ஒரு நாளும் நிற்க முடியாது. ஆகையினாலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்கன்னு சத்தம் போட்டு நம்ம சொல்றோம், உண்மைதான். ஆனா எதிலிருந்து கழுவணும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எந்த குறைவுகளை கர்த்தர் நீக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த சுத்திகரிப்பின் வேலை மிக மிக மிகவும் முக்கியம். ஆகையினாலே நான் இன்றைக்கு அழுது கொண்டேதான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன்.
அந்த ஆதி அன்பு எங்கே நம்மை விட்டு போய்விட்டது? ஆதி பிரதிஷ்டை. பிரதிஷ்டை. உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆதி பிரதிஷ்டை எங்கே? இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு எளிய முறையிலே நான் இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். John 14 and verse 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்ல கவனிய பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இது. நான் உங்களை விட்டு நான் போவேன், நான் உங்களை விட்டு பிரிந்து போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போய் என் பிதாவிடத்திலே ஒரு காரியத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். கேட்கப்பட்டு பிதாவானவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் தங்கும்படி பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வேண்டிக் கொள்ளுகிறவர், அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். ஆனால் யாருக்கு தந்தருளுவார் என்று நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். அவர் தந்தருளுவார் என்று சொல்லி நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்க நினைச்சீங்கன்னா தவறு செய்றீங்க. அதுக்கு முந்தின 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி என்றால் அந்த தேவன் ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் யாருக்கு அவர் தந்தருளுவார்? அவரிடத்தில் கேட்கிறவர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. அல்லது கை நீட்டி நிற்கிறவருடைய உங்களுக்கு அவர் கொடுப்பார். நீங்க கை நீட்டி நிக்கலன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார், உங்களை விட்டு கடந்து போய்விடுவார். இதை மனதிலே வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய நியதி நியமனம் என்ன? என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அப்படி என்றால் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிடத்திலே ஒன்றை கேட்டுக்கொள்வேன், வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு தந்தருளுவார். கர்த்தர் தந்தருவார். ஆகையினாலே நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்குள்ளே வந்து தங்கும்படி அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இன்னொரு டைமென்ஷனை கொடுக்கிறார், வேறொரு தேற்றரவாளன். அதற்கு அநேக வேதத்திலே அதற்கு சொல்லப்படுகிறது ஹெல்பர், உனக்கு உதவியாளர். பக்தர் பாடுகிறார் துணையாளர். ஃபாதர் பெக்மன்ஸ் துணையாளர். இன்னொரு நேரத்தில் அவர் சொல்கிறார், அவர் என் எஜமானர். உதவியாளர் என்று அவர் மாத்திரம் அதை சொல்லல, அவருடைய சொல்லை கேட்டு நான் செய்கிறபடியினால் அவர் எனக்கு எஜமானன். என்னுடைய எஜமானன் எனக்குள்ளே வந்து தங்கி நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு சொல்லணும். எஜமானன், வேறொரு தேற்றரவாளன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், நான் வரங்களை குறித்து நான் பேச போறதில்லை, ஆவியின் கனியை குறித்து நான் உங்களிடத்தில் பேச போகிறதில்லை.
ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறதில்லை. ஐ வாண்ட் டு ஒரு எளிய முறையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் தந்தருளப்பட்டிருப்பார் என்றால், எனக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பார் என்றால், அவர் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யோவான்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் என்ன செய்வாராம்? எனக்குள்ளே தங்கி இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பாராம். கருத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இது ஒரு முக்கியமான தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நீங்க அந்த ஆவியானவரை நீங்க கேட்டீங்க, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவர் உங்களுக்கு தந்தருளப்பட்டிருப்பார் என்றால், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு காரியம் என்ன? அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் என்ன சொல்லிக்கொண்டே இருப்பாராம்? நல்ல கவனி. எதையாவது ஒரு காரியத்தை நீங்க சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்பொழுது உங்களுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த தங்கி இருக்கிற ஆவியானவர், he will bring an example of Jesus Christ. அல்லேலூயா சொல்லுமா. இயேசு இந்த பிரச்சனையை எப்படி அவர் செய்தார்? இதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற விதம். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நான் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். முதலாவது அவர் ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணார். வேறு எந்த மனுஷனை பற்றியும் பேச மாட்டார், எந்த ஊழியக்காரனை குறித்தும் பேச மாட்டார், இயேசுவை குறித்து மாத்திரம் சாட்சி பகிர்ந்து கொண்டே இருந்தார். அப்படி அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டே இல்லை என்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவி வேறொரு ஆவி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யூ பிளீஸ் டேக் இட் ஃப்ரம் மீ. Unless Christ is exalted by the Spirit of God in you, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து கிறிஸ்துவை அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டே இருப்பாராம். இன்னொரு காரியம், அவர் நான் கேட்டு அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார். 16ஆம் அதிகாரம் யோவான் 8-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பாராம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. என் பாவத்தை அவர் செய்ய அவர் வந்து அனுமதிக்கிறது இல்லை. நான் பாவமான காரியத்தை நினைக்க அவர் அனுமதிக்கிறது இல்லை. அவர் அதை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. கணவன் மனைவியை பார்த்து நீ செய்தது தப்பு என்று உணர்த்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கல்ல? ஊழியக்காரன் அவரிடத்துல வருகிற யாருக்காவது ஒரு புத்தி சொன்னா அதை என்ன பண்றது இல்ல? இது ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினாலே நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, மனசாட்சி என்று சொல்லுங்க, இல்லாட்டினா உங்களுக்குள்ளே இருக்கிறதை அந்த ஆவியானவரை குறித்து நீங்க எப்படி வேணாலும் உருவகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனால் நீ செய்கிறது தவறு என்று அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் கண்டித்து உணர்த்தலட்னா உனக்குள் இருக்கிறவர் ஆவியானவர் கிறிஸ்து அல்ல. இதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள. நீ செய்கிற தவறை அவர் உணர்த்துவார், கட்டாயம் உணர்த்துவார். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். உன்னுடைய நீதியை அவர் பிரஸ்தாபப்படுத்த மாட்டார். உனக்குன்னு ஒரு நீதி வச்சிருக்க இல்லையா, அதை குறித்து அவர் he will not pat you. ஆண்டவருடைய நீதியை குறித்து தான் அவர் சொல்லுவார். இதுதான் நல்லா கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நல்லா கவனிக்கணும், பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அப்படி என்றால்
அவர் எனக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய நீதியாகிய அந்த ரட்சிப்பை குறித்தே அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இல்லைன்னா அது ஆவியானவர் அல்ல. இந்த ஆவியானவரை வைத்து நான் இன்றைக்கு நான் புரிந்து கொண்டு உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். லொடலொடலொடன்னு அபிஷேகத்தில் நிறைஞ்ச உடனே அந்நிய பாஷை பேசுறது ஆவியில நிறைஞ்சு இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன். அந்நிய பாஷை பேசணும், உண்மைதான். தீர்க்க தரிசனம் உரைக்கணும், உண்மைதான். அநேக வரங்கள் நம்மிடத்தில் காணப்படணும், உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆகிய ஒரு காரியம், இதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். நான் எவ்வளவு பெரிய ஈவன் நான் பல்லவத்தில் அப்படியே நடக்கிறவனாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு அநேக தங்களுடைய நீதியை தான் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறார்கள். ரோமர் 10 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்பார். அவர் தேவனுடைய நீதியை அறியாதவர்கள் தங்களுடைய நீதியையே அவர்கள் என்ன பண்ண பார்க்கிறாங்க? They want to establish their own righteousness. அவங்களுடைய நீதியை தான். ஆனா ஆவியானவர் எனக்குள்ளே வந்து தங்கி இருந்தார்னா அவர் என்னுடைய நீதியை நான் நிலைநாட்ட விரும்புகிறதை அவர் அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய நீதிதான் எனக்குள் போர்வையாக சால்வையாக என்னை மூடி காத்துக்கொள்ள முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு என்னுடைய நீதி என்னை காத்துக்கொள்ள முடியும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் பரிசுத்த. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது அவர் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். A day has to come. He will judge. அவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். வேதம் நான் அதை நியாய தீர்ப்பை பத்தி நான் நிறைய பேசல. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன சொல்லணும்? சொல்லுங்க, கணக்கு கொடுக்கணும். அப்போ நான் எதையாவது ஒரு தகாத விதமாய் பேசினேன்னா, தகாத விதமான வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் என்றால் கர்த்தர் அதை உணர்த்துவார். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும்? ஆமாவா இல்லையா? நீங்க சொன்னதை நான் அடுத்த வார்த்தைக்கு போவேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவர் அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்தணும் இல்லையா? நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தணுமா இல்லையா? வேறு யார் எனக்கு சொல்ல முடியும்? யார் என்னை அதை தடுத்து நிறுத்த முடியும்? எனக்குள்ளே அவர் இருந்து இதை செய்யணும். ஒவ்வொரு வார்த்தையும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நான் செய்கிற ஒவ்வொரு செயல், நான் நடக்கிற என்னுடைய நடை, எல்லாவற்றிற்கும் நீங்க ஆண்டவருக்கு நீங்க பதில் கொடுக்கணும். ஆகையினாலே நீங்கள் அநேக வார்த்தைகளை வைத்து பேசாதீங்க, வாயை பொத்திக்கிட்டு இருங்க. நான் கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, வார்த்தைகள் பேச 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 அதிக சொற்களால் பாவம் இல்லாமல் போகாது. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க அவருக்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம்னு? அவர் நிக்கும் போது கிரீடம் வைக்கிறதுக்கு மாத்திரமா அவர்கிட்ட நிற்போம்? நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க, இதை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார் இந்த ஆவியானவர். இன்னொன்று ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகட்டும். எசாயா 48:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? நமக்கு பிரயோஜனமானவைகளை மாத்திரம் போதிப்பாராம். நல்லா கவனிங்க பிரியமா. எனக்கு பெண் பிள்ளை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும் இல்ல?
வாங்கணுமா வாங்கக்கூடாதா? வாங்கணும். ஆனா பெண் பிள்ளைகளே இல்லை எனக்கு. இப்ப கோல்டு பிரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் உணர்த்துவாரோ? எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? எனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கோ அதுதான் உணர்த்துவார். பிரயோஜனமானவைகளைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எல்லா லாபகரமான காரியத்தை ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். அது உலக பிரீதியான ஒரு ஆலோசனை. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எனக்குள்ளே இருந்து எனக்கு அவர் சில காரியங்களை உணர்த்துவார் என்றால் அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளைத்தான் கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? போகட்டும். இன்னும் ஒரு சில காரியங்கள், இதை நான் முகவுரையாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய வேறொரு தேற்றரவாளர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி. இதுவரைக்கும் நீங்க வரங்களை கேட்டு பரிசுத்த ஆவியை கேட்டிருப்பீங்க, இல்ல அந்நிய பாஷையை நான் பேசணும்னு பரிசுத்த ஆவியை கேட்டிருப்பீங்க, அல்லது இன்னும் அநேக காரியங்களை வைத்து மனதிலே வைத்து பரிசுத்த ஆவியை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு கேட்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணி எனக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் எனக்கு போதிக்க. 14:26 வாசிங்க. அதுல 2 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லிட்டு போகட்டும். யோவான் 14:26. அதுல 2 காரியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசமாய் இருக்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் குறித்து அவர் போதிப்பார். 2வது நினைப்பூட்டுவார். நான் முதல்ல போதிப்பார் என்கிறதை குறித்து சொல்லட்டும். ஆவியானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி பாருங்க. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தாராம், அறிவை உணர்த்தும் ஆவியானவர். வனாந்திரத்திலே அவர்கள் வழி நடந்து வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அறிவை உணர்த்துகிற ஒரு ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்தாராம். லூக்கா 12:12 வாசிங்க வேகமா. லூக்கா 12:12. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். வனாந்திரத்தில் நடந்து போகிறது எப்படி என்று ஆண்டவர் உணர்த்தினார் ஆவியானவரை கொடுத்து. ஏனென்றால் நீங்க ஒரு வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த வனாந்திரத்தில் எல்லா இடத்துலயும் கிணறு டேப் இருக்குமோ? அங்க விளைச்சல் இல்ல, அங்க என்ன இல்ல, அறுப்பும் இல்ல. ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை தவிர வேற ஒன்னும் அங்க கிடைக்காது. நீங்க அங்க போய் பிரியாணி கேட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவர் அந்த பாலைவனத்திலே நடக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவை உணர்த்துகிற ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்தார். உணர்த்துகிற அந்த அறிவின்படி அவர்கள் நடக்கல, அதான் பிரச்சனை. இன்றைக்கு யூ ஆர் கோயிங் த்ரூ ஒரு வாழ்க்கையில ஒரு பாதையில கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனையின் பாதை, அல்லது ஒரு கடன் பிரச்சனை, அல்லது ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுல கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போய்விட்டீங்க. ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு அப்படிப்பட்ட வாழ்க்கையில, அப்படிப்பட்ட நடத்தையிலே ஆண்டவர் நீ எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அங்க லூக்கா 12:12 அப்படிப்பட்ட வேளைகளிலே
கணவனுக்கும் உனக்கும் உறவுல சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இடத்துல உனக்கும் உன்னுடைய பாஸுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதுல ஆண்டவர் நீ என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு போதிப்பாரா? அல்லேலூயா சொல்லுவோம். எதை அவர்களிடத்துல பேசணும், கணவனிடத்துல எதை சொல்லணும்? நீ ஒரு மிஞ்சின நீதிமானாய் உன்னை வைத்துக் கொண்டு நீ கணவனிடத்துல if you want to lecture him, அது உன்னுடைய அறிவிலிருந்து நீ செய்கிறது. ஆனால் ஆண்டவர் எதை பேச வேண்டும் என்று அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி அந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் சரியா மாத்தணும்ன்றதுக்கு ஆண்டவர் தான் சரியான வெளிப்பாடை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? Don't go by your own directions. You ask the Holy Spirit to direct you. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் 12 லூக்கா 12:12 ஒரு 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 விசாரணையில நிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பேசணும்னு நான் சொல்றேன், உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர் எப்படி போதிப்பாரா? நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் மனுஷ ஞானத்தினாலே அவர் போதிக்க மாட்டாராம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனுஷ ஞானத்தின்படி நம்ம யோசிக்கிறோம், அதன்படி நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷனுடைய ஞானத்தின்படி அவர் போதிக்காதபடி ஆவியானவர் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன காரியம் எப்படி பேசணுமோ அதை பேச வைப்பார். ஆவிகளோடு ஆவிகள் சம்பந்தப்படுத்தி அவனுடைய ஆவியையும் உன்னுடைய ஆவியையும் ஒன்றாய் இணைத்து அந்த நேரத்தில் என்ன சொன்னா அவன் கேட்பான், என்ன பேசினா அவன் உனக்கு அந்த நேரத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும், எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஆவியானவர் வேணுமா வேண்டாமா? எனக்கு ரொம்ப வேணும். நீங்க அப்படிதான் கேட்கணும், எனக்கு ரொம்ப வேணும். என்னத்தையாவது பேசி சண்டைக்கு தான் நம்ம விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இதுதானே பிரச்சனை இந்த உலகத்துல, இதுதானே பிரச்சனை. எல்லாரும் மனுஷனுடைய ஞானம் இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா ஹவு டு ஆன்சர் யுவர் ஹஸ்பண்ட்னு ஒரு கூகுள்ல சர்ச் போடுங்களேன். நீங்க வச்சிருக்கவங்க, நீங்க லேப்டாப் வச்சிருக்கிறவங்க கூகுள்ல போய் ஹவு டு ஆன்சர் ஹஸ்பண்ட், அவன் நிறைய கொடுப்பான். அந்த ஞானத்துப்படி செஞ்சீங்க, மனுஷ ஞானத்தின்படி அல்ல. இந்த ஆவியானவர் எனக்கு ஒரு போதனை கொடுத்தார்னா அது மனுஷனுடைய ஞானத்தின்படி. 1 யோவான் 2:27 வாசிங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிப்பதில்லை. அப்புறம் ஏன் இன்டர்நெட் போறீங்க சார்? ஏன் நண்பர் சிநேகிதிட்ட போய் கேட்கறீங்க? இந்த பிரச்சனை எனக்கும் கணவனுக்கும் சண்டை அப்படின்னு நீ ஒரு ஃப்ரெண்ட்ட போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவாவா? அவன் மூஞ்சில குத்துன்னு சொல்லுவான். வாங்கிக்க. உனக்குள் வாசமாய் இருக்கிற பிதா வேண்டிக் கொண்டது உனக்கு தந்தருளப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே உனக்கு போதிப்பார். எனக்கு இந்த அபிஷேகம் அந்த 14:26 இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர். அதுக்குத்தான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். புரியுதோ புரியலையோ நீங்க வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. அப்போ ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்பொழுது ஆவியானவர் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு?
He will not out of blue உங்கள்ட்ட வந்து பேச மாட்டார். மெஜிஷியன் மாதிரி பேச மாட்டார். ஏதோ ஒரு அவுட் ஆஃப் ஏர் அந்த அவன் விபூதி எடுக்கிறான், அத மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்படி நினைப்பூட்டுவாராம்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா, நீங்க எடுத்தவங்க வாசித்து பாருங்க. லூக்கா 24:7-8 மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் அந்த கல்லறைக்கு போறாங்க. அப்பொழுது ஏறிட்டு பார்க்கிறான், கல்லறை கல் புரட்டப்பட்டிருக்கு. அங்க ஒரு தேவதூதன் சொல்கிறான், நீங்க பார்க்கிற ஆண்டவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7-8 அவர் மரிக்கணும், அவர் உயிரோடு எழுப்பணும், இதை நினைவு கூறும்படி அந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? அவங்ககிட்ட சொல்லும் போது அவர் இருக்கிற பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இன்னைக்கும் சொல்றேன், வேத வசனம் அதற்காகத்தான் எழுதி உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எனி சிச்சுவேஷன், நாட் ஓன்லி டு கோ டு ஹெவன். பரலோக பயணத்திற்கு மாத்திரம் அது வழிமுறையை சொல்லல. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு எப்படி நான் வாழணும், எப்படி பேசணும் என்று ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார். யோவான் 2:22 வாசிங்க. கானான் ஒரு கல்யாணத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தேவாலயத்துக்கு போகிறார். வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அங்கு பெரிய ஒரு பெரிய சேல் நடக்குது. நம்ம அடுத்த மாசம் 13ஆம் தேதி போறீங்க எல்லாரும். உங்க சர்ச்சில் என்னைக்குன்னு தெரியல. அரிப்பின் பண்ணி அங்க போறாரு ஆண்டவர். சவுக்கு எடுத்துக்கிட்டு அவர் பண்ணிட்டு அந்த சீஷர் இடத்துல அவர் சொல்றாரு, தேவாலயம் இடிக்கப்படும், 3 நாட்களில் இதை எடுத்து கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு வேதம் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆவியானவருடைய தொழில். அவர் அநேக காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். 12-16 வாசிங்க யோவான். கழுத குட்டியில அவர் வர்றாரு. அப்ப அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, என்னடா இந்த ஆளு கழுத குட்டி மேல கேள்வி செஞ்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அது சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அவர் மகிமைப்பட்டதற்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுத்த பிறகு அந்த காரியத்தை வேத புத்தகத்தில் எழுதி இருக்கப்பட்டிருக்கிறதை அவர் நினைவு கொண்டார். திறந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதற்கு தான் அந்த தேட்டர் the helper you require. I need a helper to remind me from the word of God. இந்த வேதத்திலிருந்து என்னை ஞாபகப்படுத்துவதற்கு, எனக்கு நினைப்பூட்டுவதற்கு ஒருவர் வேணும். அந்த ஆசை இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 16-13 வாசிங்க. சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த வசனம் 2 காரியத்தை சொல்லும். I find it so amazing today when I was meditating. இந்த 14:26 ஒரே வசனத்துல 2 காரியம், 16-13 ஒரே வசனத்துல 2 காரியம். ஒன்னு நடத்துவார், ஒன்று அவர் அறிவிப்பார், வரும் காரியத்தை குறித்து அறிவிப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிய பிரியமானவர்களே, பிதாவை அவர் வேண்டிக் கொள்வார். நாம் கேட்கும் பொழுது அவர் எனக்குள்ளே வந்து தங்கும்படி அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்தருள்வார். இதுதான் பேசிஸை வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கேன்.
அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தந்தருள்வார். எதற்கு? எனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பதற்கு, இப்பொழுது என்னை நடத்துவதற்கு. நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின பகுதியை வாசித்தீங்கன்னா, அவன் பசியோடு உறங்கி கொண்டிருக்கிறான் பேதுரு. அவனுக்கு சமையல் நடந்துகிட்டு இருக்கு, அவன் பசியோடு அப்போ அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தை நான் இதை குறித்து ஐ வாண்ட் டு மேக் இட் ஷார்ட். இந்த தரிசனத்தை பத்தி பேசல. அந்த தரிசனத்தினுடைய கருத்து என்ன? அவன் புறஜாதி மக்களை அவன் என்ன பண்ணக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. அவன் புறஜாதிகள் இடத்திலும் சுவிசேஷத்தை அவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அவன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அங்க நீங்க அந்த பகுதியை வீட்டுக்கு சென்று வாசிப்பான். அந்த தரிசனம் என்ன என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது 3 பேர் கீழே வந்து கதவு தட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவருக்கு நல்லா தெரியும், அவர்கள் புறஜாதி மனுஷனாகிய கொர்நேலியுடைய வீட்டிலிருந்து அவர்கள் வருகிறார். இவன் அந்த புறஜாதி மக்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவன் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்று அந்த தரிசனத்தை காண்பித்தவர் அந்த தரிசனத்தின் படி அவனை நடத்துகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது வேணுமா இல்லையா? இந்த வழி நடத்துதல் நமக்கு வேணுமா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இதை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஊழியக்காரர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து பர்னபாவையும் பவுலையும் இந்த ஊழியத்திற்காக he wants to direct your movement. இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாடுல நீங்க ஆதியாகமம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா, அது எடுக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம நிச்சயதார்த்த அன்னைக்கு அதுதான் பேசியிருப்பாங்க. எலியேசர் எப்படி போய் ஈசாக்குக்கு எனக்கு அன்புக்குரியவளை எப்படி அவனை நடத்தினார் பார்த்தீங்களா? என்ன அழகாக நடத்தி கொண்டு போகிறார். எஜமானுடைய மகனுக்கு அவனுடைய தெய்வ பக்தி, ஆபிரகாமுடைய தேவன் மீது இருந்த அந்த பக்தி எலியேசருக்கு, அந்த பக்தியின் நிமித்தம் கர்த்தர் எப்படி அவனை வழி நடத்துகிறார். அதே போலதான் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, சில காரியங்களை அவர் தடை பண்ணவும் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 16:6-10 வாசித்து பாருங்க. அப்போ பவுலடியார் என்ன நினைக்கிறாரு? நான் அந்த ஏசியாவுக்கு போய் நான் பிரசங்கிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ ஏசியா மைனருக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும்னு அவர் மனசுக்குள்ள என்ன பண்றாரு? நினைக்கிறார். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? தடை பண்ணுகிறார். திரும்பவும் அவர் ஒரு பிரயாசப்படுகிறார். இன்னொரு ஆசியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போகணும்னு அவர் திரும்பவும் பிரயாசப்படுகிறார். அப்பவும் ஆவியானவர் என்ன பண்றாரு? அவரை தடை பண்ணுகிறார். அதற்கு அப்புறம் இரவுல ஒரு தரிசனத்தை காண்கிறார். நல்ல கவனிங்க பிரியமா. ஐ வாண்ட் யூ டு ரீட். இந்த வட்டம் நீங்க என்ன பண்ணுங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை, ஆவிக்குரிய காரியத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் அந்த 28 அதிகாரத்தையும் நீங்கள் வாசியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன அருமையாய் ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அவன் 2 தடவை முயற்சிக்கிறான். அங்க போய் அந்த இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறான், மனசுல நினைக்கிறான். ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா தவறு இல்லையா? we'll debate it later. அப்படின்னா நீங்க ஊழியமே செய்ய முடியாது. ஊழியம் செய்கிறது அப்படி ஊழியம், அந்த ஊழியம் செய்யும் பொழுது சில பாதைகளிலே போக நினைக்கும் பொழுது
அதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஊழியம் செய்வது தவறு, இப்படி செய்வது தவறுன்னு நீ உடனே சொல்லிடாது. நம்முடைய ஊழிய பாதையில ஒரு சில காரியத்தை நாம் செய்ய துணியும் பொழுது கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? தடை பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாடா, இது நிறைய இந்த தடையை மீறி செஞ்சாதான் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த ஆவிக்குரிய பிள்ளைங்க பண்ற லூட்டியெல்லாம் இப்பதான் தெரியும். சரி, இந்த தடை வருதா, அப்ப அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், அப்படி செய்ய போவாங்க. அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு? தடை பண்றாரு. திரும்பவும் போவான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ராத்திரி என்ன பண்ணாரு? ஒரு தரிசனத்தை காமிச்சார். அது ஒரு மகோதனியா பட்டணத்துல ஒருத்த மனுஷன் வர்றது போல அவனுக்கு ஒரு தரிசனம். அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்றான்? நீங்க எங்க ஊருக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஊழியம். எனக்கு அன்புக்குரியவர்களே, எப்படி அழகாய் கர்த்தர் நடத்துகிறார். அநேக நேரத்தில் நாம் ஒரு 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 ஒரே நோக்கத்தோடு கூட நம்ம சில காரியத்தை செய்கிறோம். இது ஆவிக்குரிய காரியமாய் இருந்தாலும் சரி, உலக பிரீதியாய் காரியமாய். யூ ஹேவ் ஆல்ரெடி செட் யுவர் மைண்ட் டு டூ சர்டன் திங்ஸ். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய கணவனை குறித்து, உன்னுடைய மனைவியை குறித்து, உன்னுடைய ஆபீஸில் நடக்கிற சில காரியங்களை குறித்து யூ ஹேவ் அ செட் மைண்ட். அதன்படியே போகணும்னு நினைச்சிட்டு இருக்க. அப்போ ஒரு தடை வருகிறது, அதை செய்ய முடியாத படிக்கு ஒரு தடை வருகிறது. அப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? யூ வெயிட். நம்ம என்ன பண்றோம்? தடை வந்துச்சுன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா கொண்டு தடையை உடைச்சுக்கிட்டு போகணும்னு பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு தடை வருது என்றால் யூ வெயிட், யூ வெயிட், யூ வெயிட். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அழகாய் அவனை அந்த ஆவியானவர் நடத்துகிற விதத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுவேன். அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்கு சகல சத்தியத்திலும் நடத்துவார். வரப்போகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? அறிவிப்பார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று கடைசியா பாருங்க. கடைசி வசனத்துல யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று அவனுடைய குமாரர்கள் வந்து சொல்லுகிறார்கள். யோசேப்பு ஒரு பெரிய வண்டி ரதம் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதையும் பார்க்கிறான். மூச்சு அவனுக்கு வந்து விடுகிறது. அவன் மனசுல நினைக்கிறான், நான் யோசேப்பை நான் எப்படியாவது பார்ப்பேன். அப்படியே அந்த ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு போக வேண்டியதுதானே. அப்படி ஒரு ஆண்டவர் அப்படி ஒரு அருமையான செய்தியை அனுப்பி இருக்கிறார். தூர இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி அவனுக்கு வந்திருக்கு. He did not jump over it. அடுத்த நாள் என்ன பண்றான்? அவன் இந்த ஈசாக்கு அவன் செய்த அந்த பலிபீடத்துல போய் அவன் ஒரு பலி கொடுக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நீ யோசேப்பை பார்க்கறதுக்கு மாத்திரம் போகலடா என்று வரப்போகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு அறிவிக்கிறார். நீ எகிப்துக்கு போறதுக்கு பயப்படாத, நான் போய் உன்னை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் மகன் உன் கண்ணை மூடுவான். எகிப்து தேசத்துல நீ மறிக்க மாட்ட, நீ திரும்பி வருவ. நீ கானான் தேசத்துக்கு தான் வருவ. அந்த இடத்துல தான் நீ மறிப்ப. உன் மகன் தான் உன் கண்ணை. என்ன அருமையான காரியத்தை அவர் சொல்லுகிறார். வரப்போகிற காரியத்தை அவர் அறிவிக்கிறார். 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி வீட்டுக்கு. ஆதியாகமம் 15 வாசி பார்த்தீங்கன்னா, உன்னுடைய மகா பெரிய பலனும் ஆபிரகாமே பயப்படாதே, அப்படி என்று நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும். அதை தொடர்ந்து நீங்க வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், நான் ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவன் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துகிறான். அந்த பலி செலுத்துகிறதை அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற வரைக்கும் ஏதாவது பட்சிகள் வந்து அதை பட்சித்து போடும் என்று சொல்லி அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய அயர்ந்த நித்திரை வரும். கர்த்தர் அந்த காலத்திலே நடக்க போகிற காரியத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவது மாத்திரமல்ல,
வரும் காரியத்தையும் கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க பிரியமான, அவர் நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அவர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? காண்பிப்பார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் தந்தருள்வார். அவர் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி தாம் செய்கிறவைகளை எல்லாம் எனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய மனக்கண்களை திறந்து விடுவார். அவர் தாம் செய்ய போகிறதை காண்பிப்பாராம். நல்ல கவனிங்க, இயேசுவானவர் அவர் அதிகாலையிலே வெகு இருட்டோடு கூட எழுந்து அவர் பிதாவோடு கூட அவர் ஒன்றாய் இருக்க ஜெபிக்க அவர் புறப்பட்டு போகும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரன் எதை அந்த நாளிலே செய்ய வேண்டுமோ அதை அவருக்கு என்ன பண்ணுவாரா? நீ காலையில நாயின் ஊர் என்கிற ஊருக்கு நீ போகணும். அந்த ஊருக்கு போகும் பொழுது அங்கு ஒரு விதவை அழுது கொண்டே வருவாள். அவனுடைய குமாரன் மரித்து அவனை பாடையில வைத்து அழைத்து கொண்டு வருவாங்க. எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதை காண்பித்தபடியினால் தான் அவர் நாயின் ஊருக்கு வரும் பொழுது அந்த பாடைக்கு பின்னாடி அழுது கொண்டிருந்த அந்த தாய் மீது அவர் கண்படுகிறது. நேர அந்த தாயிடத்துல போய் அழாதே என்று சொல்லி அந்த பாடையின் மேல் கையை வைத்து அவனை உயிரோடு எழுப்பிக் கொடுக்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அநேக நான் அதற்காக தரிசனம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தரிசனம் சொப்பனம்லாம் இப்போ அநேகமா எல்லாத்துக்கும் வருது. கண்ட சொப்பனம் வருது. எல்லாம் பரலோகத்துக்கு போன மாதிரி சொப்பனம் வருது, பரலோகத்துக்கு போன மாதிரி தரிசனம் வருது. இப்போ அதெல்லாம் என்கிட்ட சொன்னா அதுக்காக கறிக்கு வேகாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கிறதா? பரலோகத்துல இருக்கிற காட்சியை எனக்கு காண்பித்தா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் காண்பிட்டு போறேன். நான் காலை தூக்கி விடுறதுக்குன்னு ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போவாரோ? இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் தாம் செய்ய போகிறதை அவர் காண்பிப்பாரா? யோசேப்புடைய வாழ்க்கை அவனுக்கு செய்ய போகிறதை சொப்பனத்தில் காண்பித்தாரா? அப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 41ஆம் அதிகாரத்துல அந்த ராஜாவுக்கு காண்பித்தாரா இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு? எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் காண்பிப்பார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். நியாயாதிபதிகள் 7:13. இங்கே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பேசேஜ் நான் வாசித்தேன் இன்னைக்கு மத்தியானம். கிதியோனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கல. நல்ல கவனி. கிதியோன் மூலமாய் கர்த்தர் அந்த மீதியானியர்களை ஜெயிக்க போறாருன்னு கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுக்கல. 2 பேர் சொப்பனம் பார்த்துட்டு ஒருத்தன் பேச்சு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வழியை பாருங்க பிரியமான. ஒருத்தன் சொப்பனம் பார்க்கிறான், அந்த சொப்பனத்தை இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஆண்டவர் கிதியோன் அந்த இடத்துல போய் நிறுத்துகிறார். ஏன் கிதியோனுக்கு அந்த சொப்பனத்தை காமிச்சிருக்க கூடாதோ? அவருக்கு வரும் காரியத்தை எப்படியாகிலும் காண்பிக்கணும். அல்ல, ஒரு கழுத மூலமா தன்னை வெளிப்படுத்தினார் அல்லவா?
பெரிய ஊழியக்காரன், பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரை பிரத்யட்சமாய் தரிசித்தவன், கண் திறக்கப்பட்டவன். அவன் தன்னை குறித்து அவ்வளவு பிரஸ்தாபப்படுத்துறான் பிள்ளையா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதிரே ஒரு பட்டயத்தை உருவின ஒரு மனுஷன் வந்து, தூதன் வந்து நிக்கிறான். கண்ணு தெரியலையே. அநேக நேரத்தில் நாம் நான் நினைக்கிறேன், அப்போ கிதியோன் வந்து must have been obsessed by the thought how to win over these people. இவர்களை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? அப்போ அவனுக்கு சொப்பனம் அல்லது தரிசனம் அவனுடைய விருப்பத்தின்படி வந்திருக்கும். But the strategy God gave through a vision or a dream through somebody else. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஒருவேளை கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நம்மோடு கூட பேச முடியும். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் சிகரெட் குடிக்கிறதை விட்டுவிடச் செய்தார். நல்ல கவனிங்க பிரியமா. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். என்னிடத்துல ஒரு சின்ன ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு. என்ன பேட் ஹேபிட்னா, பீடா போடுவேன். பீடா போடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். வெத்தலை போடுறது தப்புன்னு நான் உங்கள்கிட்ட போதிக்க வரல. ஆனால் இந்த மீட்டா பானவன் போட்டு நான் அது எப்படி பழகினேன்னா, டெல்லிக்கு ஒரு 15 நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும் பொழுது அந்த டெல்லியில இந்த பசங்கள்லாம் அது அப்படி அழகா வந்து பீடா போட்டு வந்தா அவ்வளோ வாசமா இருக்கும். அப்படிப்பட்ட பீடாவை போட்டு வந்து என்கிட்ட பேசும்போது அப்படி வாசமா இருக்கும். அப்போ ஐ டுக் அ ஃபேசினேஷன் ஃபார் தட் பீடா. அதுக்கப்புறம் இந்த பீடா போட்டுக்கிடுவேன். அப்போ என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு செக்ரட்டரியா ஒரு பிராமின் கேர்ள் வசதியா, அவ என்கிட்ட ஒரு நாள் பேசினா, ஆண்டவர் யார் மூலமாவது பேச முடியும், யார் மூலமாவது காண்பிக்க முடியும். அவன் வந்து என்கிட்ட சொன்னா, எவ்வளவோ ஊழியம்லாம் செய்றீங்க, என்னவோ காரியம்லாம் செய்றீங்க, would you still keep that dirty habit with you? ஒரு வார்த்தை, இந்த வெத்தலை பாக்கு, இந்த பீடா போடுற பழக்கத்தை மாத்திரம் நீ என்ன வச்சிருக்கிறீங்க? That was the day I threw it. I almost became an addict to that. But I threw it. ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தபடியினால் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை என்றால் அந்த ஆலோசனையை நான் அப்படியே என்ன பண்ணிருப்பேன்? இந்த ஆவியானவர் எனக்கு சகலத்தை குறித்து உணர்த்துவார், போதிப்பார், காண்பிப்பார். முழங்கல்